ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏற்காடு பீக்கு பார்க் அதில் என்னெல்லாம் இருக்குது, அது ஒர்த்து இல்லையா அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் யாருக்குன்னா ஏற்காடு டூர் எப்படி பிளான் பண்ணலாம், எது ஃபெயிலியர் ஆகும், நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணோம், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் அந்த பீக்கு பார்க் ஒரு நாளில் ஒரு ஹாஃப் டே மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அதை ஒரு தனி வீடியோவாக பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம பீக்கு பார்க்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பீக்கு பார்க் மண்டே டு ஃப்ரைடே 10 AM to 5 PM, சாட்டர்டே சண்டே காலையிலே கொஞ்சம் ஏர்லியராக இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பெரியவங்களுக்கு 300 ரூபா, குழந்தைங்களுக்கு 200 ரூபா. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டைலில் பீக்கு பார்க்கை சுற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போன உடனே உங்களுக்கு நிறைய மிருகங்கள் நீங்கள் பார்த்துடாத நிறைய மிருகங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது குட்டியோண்டு நாய். இந்த பார்த்தீங்களா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதை ஒரு சின்ன இது மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் நெருப்பு கோழி, ஈமு கோழி, இந்த மாதிரியான நிறைய விலங்கு இருக்கும். ஒரு சில விலங்குக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ கையில் அவங்க இந்த புல் செடியெலாம் வச்சுருப்பாங்க. அவங்க அப்பப்போ தருவாங்க. ஃபீட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம், கையில் தருவாங்க. அதுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? அப்புறம் மீன் நல்லா பெரிய பெரிய மீனாக போட்டிருப்பாங்க, சின்ன அந்த டேங்க் மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் பக்கத்தில் நின்னே பார்க்கலாம். அப்புறம் கோழியில் கொஞ்சம் வித்தியாசமாக அது கால் வரைக்கும் முடி இருக்குது. இது ஒரு வித்தியாசமான வெரைட்டி. இந்த மாதிரியான நிறைய வெரைட்டியான கோழிலாம் இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, இதுக்கு தனி டிக்கெட் 100 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணாங்க. ஜேசிபி, உங்கள் குழந்தை ஜேசிபியில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் ஏற்றி விட்டுருந்தாங்க. அது அப்படி வேலை செய்து லிவர் அப்படி அங்கங்கே நகட்டுறப்போ உண்மையாக ஜேசிபியில் கொஞ்ச நேரம் விளாண்ட மாதிரி விளாண்டுக்கிடலாம். இந்த ஆக்டிவிட்டியும் உள்ளே இருக்குது. அடுத்தால லண்டன் பஸ்னு ஒன்று உள்ள அந்த சவுண்டோடு உள்ளே போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதுக்கும் டிக்கெட் உண்டு. இதில் நீங்கள் ஏறி டாப் ஃப்ளோர், பாட்டம் ஃப்ளோர் 2 இதுவாக இருக்குது. உட்காந்து அப்படியே அந்த பீக்கு பார்க்கே அது ரவுண்ட் அடிக்கும். கொஞ்ச நேரம் அப்படி ஜாலி பண்ணிக்கிடுவாங்க குழந்தைங்களாம் இருந்தால். அடுத்து ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? ரொம்ப ஷார்ட்டாக சில ஆட்டுக்குட்டி கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. அப்புறம் வாத்து வகைகள், இந்த மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம பார்த்துடாத வெரைட்டி நிறைய இருந்துச்சு. அப்புறம் லவ் பேர்ட்ஸை தனியாக ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் வெரைட்டி நிறைய இருந்துச்சு. அடுத்து ஈமு கோழி, நான் சொன்னோம்ல, ஈமு கோழி, ஆஸ்ட்ரிச், இதுக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம இப்போ ஃபீட் பண்ணது தான். இதுவுமே உள்ளுக்குள்ளே கூண்டுக்குள்ளே அங்கங்கே இருந்துச்சு. அடுத்து கிளாஸில் பாம்பு, இந்த மண்ணில் ஊர்வனை, அப்படி ஒரு சில மிருகம் இருந்துச்சு. சரிங்களா? இது எனக்கு பேரே சரியாக தெரியலை, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த மண்ணுக்குள்ளே தான் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. மண்ணுக்குள்ளேயே அப்படி தோண்டி அப்படியே அங்கங்கே நின்றுருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக பார்த்து அப்படியே ஆக்ஷன் பண்ணிச்சு. பாம்பில் ஒரு 2-3 வெரைட்டி தான் இருந்துச்சு. சரிங்களா? ரொம்ப பாம்புலாம் இல்லை. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா கொஞ்சம் சைடில் கிளாஸ் எல்லாம் அடிச்சுட்டு கூட இருந்தாங்க. அப்படி இதே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வர்றப்போ மாடு. சரிங்களா? மாடு கொஞ்சம் ஷார்ட்டான மாடு. சரிங்களா? நம்மளுடைய இடுப்புக்கு கீழே தான் இருக்குது. ரொம்ப கட்ட மாடு. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் இருந்துச்சு. அடுத்து இதை முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. சின்ன சின்ன சர்க்கஸ், ஊஞ்சல், இதெல்லாம் கூட கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்து புறாவில் நிறைய வெரைட்டி வித் நேமோடு வச்சுருந்தாங்க. சரிங்களா? கால் வரைக்கும் நல்ல முடியோட, இதெல்லாம் ஜோடியே ரொம்ப காஸ்ட்லியான புறான்னு பேசிக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி புறா நிறைய இருந்துச்சு. அடுத்து இந்த வெள்ளை எலி கூட சேர்ந்த ஒன்று, இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பெருச்சாளி சைஸில் இருந்துச்சு. இது கினிபிக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு பேரெலாம் மறந்துட்டு. இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த குரங்குலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று, இந்த மரத்துலேயே ஏறி கிடக்கு பார்த்துக்காங்க. இதுவும் கொஞ்சம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ரேரான அனிமல் நினைக்கிறேன். இதுவும் உள்ளே போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது உள்ளுக்குள்ளே குண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. நல்லா அங்கேயும் நல்லா ஆக்டிவாக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அடுத்து இந்த பார்க்கோட ஒரு ஹைலைட், சரிங்களா, முக்கியமானது, லவ் பேர்ட்ஸு கூண்டுக்குள்ளே நம்மளை அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? ஷெட்டு போட்டு லவ் பேர்ட்ஸ் எதுவும் வெளியில் பறக்காத மாதிரி மேலே ஃபுல்லாக நெட்டு இருக்கும், நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. நம்ம காலெல்லாம் நல்லா சானிடைஸ் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் சீடு மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கெலாம் எதுவும் காசு கிடையாது. லைனாக அப்படியே போகணும். கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீடு கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃபீடு அங்கங்கே சிந்தி இருக்கும், அதுவும் எடுத்துக்கிடலாம். லவ் பேர்ட்ஸ் உண்மையாகவே கையில் உட்காருது. சரிங்களா? அது ஃபேக் இல்லை. அது இந்த மாதிரிலாம் நம்ம மேலே உட்காருது. அப்புறம் நம்ம கையில் ஃபீடு வைக்கும் போதில் கையில் இருக்குது. சின்ன குழந்தைங்க கையில் கூட உட்கார வச்சலாம் நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது நம்ம கையில் சீட் ஆகுது. இந்த கிளிலாம் ஒவ்வொன்றும் ஜோடி 20,000 25,000 பேசிக்கிட்டாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் ரொம்ப காஸ்ட்லியான பேரட்ஸ் தான் எல்லாமே. அடுத்து அப்படியே வெளியே வர்றப்போ ஃபிஷ்ஷு. சரிங்களா? ஒரு ஷெட்டு போட்டு நிறைய ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டி
அப்படி உள்ளுக்குள்ளேயே அப்படியே எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரலாம். நாங்கள் விசிட் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏற்காடு டூர் போகிறதா இருந்தால் நம்மளுடைய மெயின் வீடியோ பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.